ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியவா கும்பகோணம் ஸ்ரீ காஞ்சி மடத்தில் முகாம் இருக்கும்போது ரொம்ப விமர்சையாக நடந்த ஒரு வியாச பூஜை. அப்போது சந்திரமௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் முடித்து எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் கொடுத்துட்டுருக்கும்போது பெரியவாளை தரிசிக்க முட்டி மோதிண்டு வரா. எல்லாருக்கும் தன்னோட கையினாலேயே அபிஷேக தீர்த்தத்தை வழங்குறா. வரிசையில் பக்தர்கள்லாம் வர வர அதில் ஒரு பக்தரோட முறை வந்ததும் பிரசாதம் தரும்போது ஸ்ரீ பெரியவா அவரை பார்த்துட்டு, நீ நாளைக்கு வேத பாராயணத்துக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொன்னார். பெரியவாளுடைய உத்தரவுக்கு மறுப்பு உண்டோ? அவரும் மறுநாள் காலையில் பெரியவா இட்ட கட்டளைப்படி வேத விற்பனர்கள் அந்த பாராயண நிகழ்ச்சியில் கலந்துட்டார். பாராயணம் நடந்துட்டுருக்கிற வேலை அந்த நேரத்தில் பெரியவா திடீர் விஜயம். வழக்கமாக அப்படியெல்லாம் வரமாட்டா. அன்னைக்கு முதல் நாள் தன்கிட்ட அனுகிரகம் வாங்கின்ற அந்த குறிப்பிட்ட பக்தர் மனமுருகி பாராயணம் செய்கிறத கவனிக்கிறார். வேத மந்திரங்களெல்லாம் சொல்லும்போது அந்த பக்தருக்கு மட்டும் அப்பப்போ மூச்சு அடைச்சிது. கொஞ்சம் தடுமாறி கஷ்டத்தோடு அந்த ஸ்லோகங்களெல்லாம் சொன்னார். அவருக்கு தொண்டையிலோ அல்ல சுவாசப்பையிலோ ஏதோ கோளாறு இருக்கிறத ஸ்ரீ பெரியவா உணர்ந்து வேத பாராயணம் முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதம் வழங்குகிற நேரத்தில் அந்த பக்தரை தனியாக கூப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறா. பக்தருக்கோ மனசில் கவலை, நம்ம பாராயணத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, குறை கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு அவர் கவலை. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு வைத்தியர் வரார். பெரியவா உத்தரவுப்படி அந்த பக்தரை நன்னா பரிசோதனை பண்ணிட்டோ அவர் தன்னோட மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயும் ஒரு சில பரிசோதனையெல்லாம் நடத்துகிறார். அந்த பக்தருக்கு இதய நோய் இருப்பது தெரிஞ்சுது. அதனால தான் பாராயணத்தின் போது அந்த மூச்சு திணறல். பெரியவா கட்டளைப்படி அந்த பக்தருக்கு நல்ல வைத்தியம் செய்யப்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் நன்னா குணப்படுத்தி அனுப்பிச்சார் அந்த வைத்தியர். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பக்தர் பெரியவாளை தரிசிக்க வரார். இப்போது நீ கொஞ்ச நேரம் வேத பாராயணம் பண்ணு அப்படின்னு பெரியவா கட்டளை போட்ட உடனே எந்த விதமான தடங்களும் இல்லாமல் வேத பாராயணம் செய்கிறார் அவர். ஒருத்தருக்கு அனுகிரக மழை கொட்ட போகிறதுன்னா அவருக்கு வர இருக்கிற பெரிய பெரிய தீங்கிலிருந்து காப்பாற்றி அந்த பெரியவாளை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அந்த இடத்துலையே தாயினும் சால பிரிந்த தயாளனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பெரியவா யாருக்கு எப்போ எங்கே எப்படி அனுகிரகம் எந்த நேரத்தில் வேணுங்கிறது கரெக்டாக கிடைக்கும். பரமேஸ்வரன் இல்லையா. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.